அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்ப ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். ராகுவினால் ஓரளவு பேச்சு திறமை, உருட்டி மிரட்டி பேசுவீர்கள். 2ஆம் இடத்தில் பேச்சு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உருட்டி மிரட்டி பேசுவீர்கள். பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும், முகத்தில் பொலிவு ஏற்படும், எதிலும் அடக்கம் சிலர் இருந்தால் மேன்மை உண்டாகும். சிந்தனைகளில் நிலைத்தன்மை இன்றி செயல்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். அடுத்து பார்வை தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறையும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ராசிக்கு 8இல் கேதுவினால் திடீர் வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் பிறக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மற்றவர்களின் செயலால் மனதில் மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அலைச்சல்கள் மேம்படும். பழைய நிறைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு உண்டாகும். வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். பிள்ளைகளின் ஆரோக்கிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். பொருளாதாரம் பண வரவுகள் மத்தியமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சில உதவிகள் சாதகமாகும். எதிர்பாராத சில செலவுகளால் மன நிம்மதி தங்களுக்கு குறையலாம். ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும். பாக பிரிவினைகளில் ஏற்பட்ட தாமதம் குறையும். பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் கருத்துக்கள் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த செயல்பாடுகளிலும் தலையிடாமல் இருக்க வேண்டும். வியாபார பணிகளில் மத்தியமமான முன்னேற்றம். 150% பரவாயில்லை, அதிக முதலீடு ஆகாது. அரசியல்வாதிகளுக்கு மக்களின் தேவைகளை சரியாக நிறைவேற்றினால் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்படும். உடல் நலனில் கவனம் தேவை. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி வெளியூர் சென்று வருவீர்கள். அதனால் அசதி உடலில் அழைத்து வந்து விலகும். பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ராகு கேதுவை வழிபடுங்கள். ராகுக்கான கடவுள் துர்கை, கேதுவுக்கான கடவுள் விநாயகரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.